விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. படுவேகமாக காய்களை நகர்த்தி தாவேகாவோடு கைகோர்த்திருக்கிறது காங்கிரஸ், முறிந்திருக்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணி. அமைகிறதா தாவேகா காங்கிரஸ் விசிக கம்யூனிஸ்ட் கூட்டணி ஆட்சி? விஜய் ஆட்சி அமைக்க வெளியிலிருந்து 11 இடங்கள் தேவை. காங்கிரசின் 5 இடங்கள், விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் 6 இடங்கள் இருக்கின்றன. அவர்கள் ஆதரவளிப்பார்களா? அடுத்து உள்ளே வரப்போவது யார்? தமிழக அரசியலில் காட்சிகள் அடுத்தடுத்து பரபரப்பாக நகர்ந்து கொண்டே இருக்கிறது. 10 ஆண்டு கால பிரம்மாண்ட கூட்டணி முறிந்திருக்கிறது. விஜய்க்கு ஆதரவளித்திருக்கிறது காங்கிரஸ். அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. காங்கிரசிடம் 5 இடங்கள், விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளிடம் 6 இடங்கள் இருக்கிறது. அவர்களிடமும் விஜய் ஆதரவை கோரியிருக்கிறார். அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறார்கள்? இதற்கிடையே பனையூர் அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார் விஜய். தாவேகா ஆட்சி அமைக்க காங்கிரஸ் ஆதரவளித்துள்ள சூழலில் பனையூர் அலுவலகம் விரைந்திருக்கிறார் விஜய். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் தாவேகா அலுவலகத்துக்கு வருகிறார்கள் காங்கிரஸ் தலைவர்கள். தாவேகா அலுவலகம் நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் தலைவர்கள். பனையூர் அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார் விஜய். இன்னும் 6 இடங்கள் ஆதரவுக்கு தேவை என்ற நிலையில் காங்கிரஸ் 5 இடங்களை வழங்கியிருக்கிறது. இன்னும் 6 இடங்கள் ஆதரவுக்கு தேவை. இன்று பிற்பகலில் விஜய் ஆளுநரை சந்திக்க இருப்பதாக கூறப்படும் நிலையில் ஆதரவு கடிதங்களோடு விஜய் ஆளுநரை சந்திக்க போகிறாரா? அடுத்து விஜய்க்கு யார் ஆதரவளிக்க போகிறார்கள் என்ற பரபரப்பு எகிர வைத்திருக்கிறது. பெரும்பான்மைக்கு தேவை 117 இடங்கள். இப்போது பெரும்பான்மைக்கு தேவை 117 இடங்கள். தாவேகாவிடம் 107 இடங்கள் இருக்கின்றன. காங்கிரஸ் தற்போது 5 இடங்களை கொடுத்திருக்கிறது. இன்னும் 6 இடங்கள் தாவேகாவுக்கு தேவைப்படுகிறது. அடுத்தடுத்த அதிரடி காட்சிகள் என்ன என்பதை பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் சென்னை வருகிறார். ஆளுநரை சந்திக்க ஆயத்தமாகிறார் விஜய். பனையூர் அலுவலகத்துக்கு விரைகிறார் விஜய். ஒரு பக்கம் காங்கிரஸ் தலைவர்கள் வேகமாக பனையூர் அலுவலகம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரசின் 5 எம்எல்ஏக்கள் ஆதரவோடு தாவேகாவின் ஆதரவு எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் சென்னை வருகிறார். ஆளுநரை சந்திக்க ஆயத்தமாகிறார் விஜய். அதற்கு முன்னதாக காங்கிரஸ் தலைவர்களை விஜய் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பனையூர் அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார் விஜய். காங்கிரஸ் தலைவர்களும் பனையூர் அலுவலகத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார்கள். விஜய் ஆட்சி அமைக்க வெளியிலிருந்து 11 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் காங்கிரசின் 5 இடங்கள் கிடைத்திருக்கிறது. 2 காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆளுநர் தற்போது புறப்பட்டு சென்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். மற்றொரு பக்கம் பனையூர் அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார் விஜய். காட்சிகள் பரபரப்பாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன. காட்சிகளை பார்க்கிறோம். ஆளுநர் அர்லேக்கர் தமிழகம் விரைகிறார். இங்கு பனையூர் அலுவலகம் விரைந்திருக்கிறார் விஜய். சற்று நேரத்தில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்களை சந்திக்கிறார். கூட்டணி கைகோர்க்கிறது. அதனைத் தொடர்ந்து பிற்பகலில் ஆளுநரை சந்திக்கிறார் விஜய். இந்தியா கூட்டணியில் இடம்பெறுகிறதா தாவேகா? இந்தியா கூட்டணிக்குள் தாவேகாவை கொண்டுவர முயற்சிகள் நடக்கின்றன. இந்தியா கூட்டணியின் முகமும் இதனால் மாறப்போகிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தாவேகாவை நோக்கி படுவேகமாக காய்களை நகர்த்தி பாஜகவை முந்தி தாவேகாவோடு கைகோர்த்திருக்கிறது காங்கிரஸ். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.